ஆங்கிலத்தில் 2 வகையான பெயர் உரிச்சொற்கள் காம்ப்ளிமெண்ட்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. அவை பின்வருமாறு: சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எழுவாய் பெயர் உரிச்சொல், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் பொருள் பெயர் உரிச்சொல். எழுவாயின் பண்பை கூறும் உரிச்சொல் எழுவாய் பெயர் உரிச்சொல் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எனப்படும். எடுத்துக்காட்டு: ராணி இஸ் எ டாக்டர். ராணி சப்ஜெக்ட், இஸ் verb. A doctor காம்ப்ளிமெண்ட். இங்க a doctor என்ற காம்ப்ளிமெண்ட் ராணியின் பண்பை கூறுகிறது, ராணியை பற்றி பேசுகிறது. எனவே இந்த காம்ப்ளிமெண்ட் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எனப்படும். செய்யப்படு பொருளின் பண்பை கூறும் உரிச்சொல் செய்யப்படு பொருள் பெயர் சொல், செய்யப்படு பொருள் பெயர் உரிச்சொல் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எனப்படும். எக்ஸாம்பிள்: வேலன் made his daughter a doctor. Valen subject, made verb, his daughter object, a doctor complement. இங்க a doctor இந்த complement இந்த ஆப்ஜெக்டினுடைய பண்பை கூறுகிறது. எனவே இந்த டாக்டர் என்பது இந்த வாக்கியத்தில் டாக்டர் என்பது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆகும்.